இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் பதவி தொடர்பான வழக்கு ஜூலை 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பதவியை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை இன்றைய தினம் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. இதன்போதே வழக்கை ஜூலை 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை யாழ் செம்மணியில் இடம்பெற்ற அணையா விளக்கு இறுதி நாள் போராட்டத்தில் கலந்து கொண்ட அர்ச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி நிம்மதியாக இருப்பது குறித்து சிந்தித்து வருவதாக தெரிவித்திருந்தார். அத்துடன் சில தமிழ் அரசியல்வாதிகளின் இழிவான செயற்பாடுகளால் தான் ஒரு அரசியல்வாதியாக இருப்பதை நினைத்து வெட்கப்படுவதாகவும் அவர் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முதலாவது ஒப்ஜெக்ஷன்ஸை இன்றைக்கு ரெண்டு பார்ட்டிஸும், அதாவது வழக்கு போட்டவர்களும் மற்றது அட்டர்னி ஜெனரலும் மற்றது என்னுடைய தரப்பு சட்டவாளர்கள் சட்டத்தரணிகளும் இந்திய டேட். ஆனால் இன்றைய தினம் அவர்களுடைய அதாவது வழக்கு போட்டவர்களுடைய சட்டத்தரணியும் அதே நேரம் அட்டர்னி ஜெனரல், அதாவது தெரியும் அட்டர்னி ஜெனரல் என்றால் அவருடைய ஆர்கியூமெண்ட்ஸும் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. 2ஆம் தேதி மாதம் 2ஆம் தேதி எங்களுடைய தரப்பு ஆர்கியூமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளப்படும். இப்போதைக்கு அதுதான் இருக்கிற டேட். பட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்னென்றால் இந்த நாட்டில் நீதித்துறை சுயாதீனமாக இயங்குகின்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. அந்த அடிப்படையில் நான் நினைக்கிறேன் என்னுடைய வழக்குகள் எனக்கு சாதகமாக வருமானு நினைக்கிறேன். பார்ப்போம். ஹியூமன் நான் என்னுடைய முகப்புத்தகத்தில் அந்த இன்ட்ரடிக்ஷன் லெட்டரை போட்டிருக்கிறேன். அந்த லெட்டரில் இன்ட்ரடிக்ஷன் இருக்குது என்று சொல்லி தான் அவருடைய ஆர்கியூமெண்ட். ஆனால் அது தொடர்பாக மேலதிகமான கருத்துக்களை ஏதாவது சொல்ல வரையில் வழக்க பாதிக்கும் என்று சொல்லி சில நேரங்களில் சொல்லிடணும். அதில் அவ்வளோதான் அவருடைய ஆர்கியூமெண்ட். அந்த இன்ட்ரடிக்ஷன் இருக்கிறது, அவ்வளோதான். என்னுடைய பதவி பறிபோகின்ற சந்தர்ப்பத்தில் என்னுடைய சுயேட்சை குழுவினுடைய 2வது வாக்கு எடுத்த 20,000 வாக்கு நினைக்கிறேன் எடுத்த சட்டத்தரணி செல்வி கௌசல்யா நரேந்திரன் அவர்களுக்கு அந்த எம்பி பதவி கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னிடம் இருந்தாலும் ஒன்று தான், கௌசல்யாட்ட இருந்தாலும் ஒன்று தான். அவள் எம்பியாக இருந்தால் எனக்கு 30 நாளும் மக்களோடு இருக்கிறதுக்குரிய சாத்தியக்கூறு கிடைக்கும். அப்போ நான் முழு நேரம் ஃபுல்லி டிவோட்டட், என்னடா நான் என்னோட ஜொப்பை லூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ மை என்டையர் கேரியர் இஸ் பாலிடிக்ஸ். ஸோ வில் டூ த ரியல் பாலிடிக்ஸ் ஆஃப்டர் தட். Okay, thank you.